குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. இந்த வருஷம் கிளியர் பண்ண எல்லாருக்கும் சரி, இனிமேல் அடுத்தடுத்து கிளியர் பண்ண எல்லாருக்கும் சரி, ஃபஸ்ட் என்னோட விஷஸ் அண்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். எனக்கு என்ன சொல்லி அந்த டைலாக் எழுதுனாங்கன்னு தெரில, கரெக்டாக செட் ஆனது தான். என்னோடய ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 ஆகுது, யாரும் நம்ப மாட்டீங்க. டிகிரி முடித்து ஒரு 2 இயர்ஸ் நானே செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த 2 வருஷமும் ஏஎஃப்ஓ கிளியர் பண்ண முடியல என்னால், மெயின்ஸ்லேயே போயிட்டோம். இப்போது டிகிரி 2017 கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ வரைக்கும் 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமும் அட்டம் கொடுத்துருக்கேன். அந்த 8 வருஷத்தில் டிஎன்பிஎஸ்சி ஏஓ இன்டர்வியூ 2018 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். குரூப் 2 இப்போ 2022 நடந்தது, அதுலேயும் மெயின்ஸ் அட்டன் பண்ண முடியல. ஏன்னா அடுத்த நாளே எனக்கு ஏஎஃப்ஓ இன்டர்வியூ இருந்தது. இந்த 8 அட்டம்ப்டில் 5 இன்டர்வியூ அட்டம் கொடுத்துருக்கேன். சார் கூடவே இன்டர்வியூ பேனல்லையும் உட்காந்து நானும் உங்களை மாதிரி வர ஸ்டாஃபு நானும் வந்து கொஷினை கேட்டிருக்கேன். அந்த இடத்துல உட்காந்து ட்ரைனிங்கும் எடுத்திருக்கேன், ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கேன். அது கவியரசு என் ஃப்ரெண்டு, அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அந்த டைமில். 8 வருஷம் 8 அட்டம்ப்ட்டு, அதில் 5 அட்டம்ப்ட் இன்டர்வியூவு. இப்போது 1 வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தேன். இந்த 5 இன்டர்வியூவுமே வீட்டுக்கு தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. சர்ப்ரைஸ் பண்ணுன்னு வச்சுக்கிட்டு இருந்தேன். சார் என்ன பண்ணார், இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கையை வீட்டுக்கு கொரியர் அனுப்பிச்சு அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வீட்டுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அதை ஒழிச்சு வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்து அந்த வருஷம் 0.07 என்னால் கிளியர் பண்ண முடியல. அந்த வருஷமே எங்கள் அப்பா கொரோனாவில் இறந்துட்டார். அடுத்த வருஷம் என்னால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, மெயின்ஸ்லேயே போயிடுச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொரோனா முடிஞ்சு அப்பா இறந்து அடுத்து மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் பண்ணிவிட்டு ஒய்ஃப் எடுத்துகிட்டு போய் கிளாஸில் சேர்த்து விட்டுட்டு ஃபினான்ஷியலாக என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு பெங்களூர் கிளம்பி போயிட்டேன். அங்கே வந்து ஜொமேட்டோ கம்பெனியோட பிளிங்கிட்னு இருக்கும். காலையில் 5 மணிக்கு எழுந்து 6 மணிக்கு லாகின் பண்ணுவேன். மதியம் 3 மணிக்கு தான் பிரேக்கு. நடுவில் ஒரு 20 மினிட்ஸ் பிரேக்கு. நீங்கள் லஞ்சாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். மீதி ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். 3 o'clock முடிஞ்சிச்சுன்னா 3:30 3:40க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு 4 o'clock எங்கள் மாமனார் எடுத்து கொடுத்த பைக்கு தான் எடுத்துகிட்டு ரேப்பிடோ போயிடுவேன். நைட் 8:30 வரைக்கும் ரேப்பிடோ ஓட்டுவேன். சாப்பிட்றதுக்கு, அடுத்த நாள் வேலைக்கு போகிறதுக்கு, என் ஒய்ஃபு கை செலவுக்கு எல்லாத்துக்கும் அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணேன். அதை முடிச்சுட்டு நைட்டு ஒரு 8:30 முடிச்சிட்டுனா ஒரு 10 o'clock வரைக்கும் அவங்ககிட்ட பேசுவேன். ஒய்ஃப் கிட்ட, அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு அதுக்கு மேலே புக் எடுப்பேன். புக் எடுத்து ஒரு 1 hour தான். அதுக்கு மேலே படிக்க முடியாது. ஏன்னா 5 மணிக்கு எழுணும். 5 மணிக்கு எழுந்து பைக்கில் போயிட்டு திருப்பியும் 6 மணிக்கு அங்கே பஞ்ச் பண்ணா கட்டி ஆஃப் டியூட்டி, சம்பளம் கொடுக்க மாட்டான். 2 நாள் வரலன்னா வேலையை விட்டு நிறுத்திடுவான். இப்படி படித்தோம். அதே டைமு குரூப் 2 இந்த டைம் எனக்கு கிளியர் ஆகிருக்கு. 2 இயர் ரெண்டுமே அட்டம் கொடுத்து வச்சுருக்கேன். ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு தெரியல. இந்த 8 வருஷமாக எனக்கு சப்போர்ட் பண்ணது எங்கள் அப்பா, அம்மா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, கவியர்ஸு. அப்படியே எங்கள் பேட்சில் ஒரு 6 பேர் ரொம்ப ஒன்றா சுற்றுவோம். ஆனால் என்ன ஒரு ப்ளஸ்னா, ஒருத்தனும் உருப்படியாக ஒரு இடத்துக்கு ஒன்றா போகவே மாட்டோம். எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி எடுத்தாங்க, நான் மட்டும் பேங்கிங் எடுத்தேன். அதனாலே என்னமோ என்னால் இவ்வளோ லேட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ எங்கள் பேட்சிலேயே, எங்கள் கேங்கில் நாங்கள் ஒரு 6 பேர் கேங்கு. கிஷோர், கவியரசு, கோபெருஞ்சிங்கன்னு, இந்த மாதிரி ஒரு 6 லக்ஷ்மணன், மோகன் ராம் 6 பேர் இருக்கோம். ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்று படிக்கிறான். ஒருத்தன் டிஎம்பிஎஸ்சி படிக்கிறான், ஒருத்தன் யூபிஎஸ்சி படிக்கிறான், நான் பேங்கிங் படிக்கிறேன். மற்ற 3 பேரால் வீட்டு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்கள மனசு வச்சு தான் இந்த வருஷம் நான் பாஸ் பண்ணேன். என்ன ஆகட்டும், என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இதுக்கு நான் எஃபர்ட் போட்டி ஆவேன். என்கிட்ட காசு இருக்குது, காசு இல்லை, உடம்பு சரியில்லை, டைம் இருக்குது, தூக்கம் இல்லை, எதுவுமே எனக்கு கண்டுக்கல. நான் பாஸ் பண்ணால் எங்கள் கேங்கில் எல்லோரும் பாஸ் பண்ண மாதிரி, அது மட்டும்தான் நான் யோசித்தேன். அவங்களுக்காக தான் இந்த நான் சக்ஸஸ் வந்து நான் ஆக்சுவலாக டெடிகேட் பண்ணுறேன். எங்கள் அப்பா இருந்துட்டார், அம்மா வந்திருக்காங்க, ஒய்ஃப் வந்திருக்காங்க. காலேஜில் வந்து 2013 அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணேன். அந்த டைம் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் எடுத்தாங்க. என்ட்ரன்ஸ் வச்சு தான் இப்போ உள்ளே கூப்பிட்டாங்க. டாப் 25 உள்ளே போனேன். இதே மாதிரி ஸ்டேஜில் சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவர் கையில் என்னோடய என்ரோல்மெண்ட் கார்டு வாங்கி தான் ஏஓ ஜாயின் பண்ணேன். இது அக்ரி படிக்க ஜாயின் பண்ணேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். அதே மாதிரி எங்கள் அப்பா கையில் கொடுத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. அம்மா கையில் கொடுத்து வாங்கினேன். நீங்கள் இன்னும் ஒன்றா இருக்கீங்க, ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
எங்களால் அப்படி இருக்க முடியல. ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஃபினான்ஷியலாக நாங்கள் உங்களை மாதிரி தான் வந்திருக்கோம். என்ன இப்போ எல்லோரும் ப்ரைவேட்டில் ஆர்க்கு ஒரு பக்கம் இருக்கிறனால என்னால் கூப்பிட்டு வர முடியல. உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பொறாமையாக இல்லை. அந்த மாதிரி நானும் இருக்குன்னு ஆசைப்பட்டேன். ராஜா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நிறையா இந்த இடத்துல கால் படாத இடமே இல்லை. இப்போயும் நான் கிளாஸ்க்கு வந்து எங்கே உட்காரணும் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். 2018, 19 இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கம் வர முடியல. இன்டர்வியூ கிளியர் பண்ணும்போது மட்டும் வருவேன், சார் கூட உட்காருவேன், பேசுவேன், டிஸ்கஸ் பண்ணுவேன். இன்டர்வியூ பேனலில் உட்கார வைப்பார், ட்ரைனிங் கொடுப்பாரு, நானும் ட்ரைனிங் கொடுப்பேன். 5 அட்டம்ப்டில் ஃபஸ்ட்டு டைம் கிளியர் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் எங்கள் அம்மாவோட பொறுமை தான் ஃபஸ்ட்டு காரணம். என் ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஒரு 1 இயரில். தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார், எல்லாருக்கும் தேங்க்யூ. திரு கிருபாகரன் அவர்களின் தாயாரை ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். உன் எண்ணம் எவ்வாறு அமைகின்றதோ அவ்வாறே உன் வாழ்க்கையும் அமையும் என்ற பழமொழிக்கேற்ப என் மகன் அவனோட எண்ணம் வந்து பேங்க் ஆஃபீஸர் ஆகிய தீரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உழைச்சான். நான் வந்து எந்த இதுவும் சப்போர்ட்ல உன்னால் என்ன முடியுமோ செய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான் அவன் வழிக்கு. அதை வந்து எடுத்துட்டு வந்து ஈன்ற பொழுதின் பெரிதுக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற அந்த பெருமையை வந்து எனக்கு என் மகன் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. இந்த சுரேஷ் அகாடமிக்கும் ராஜா சாருக்கும் என் மகனுக்கு வழிகாட்டி அவனை ஒரு நல்வழிப்படுத்திய இந்த அகாடமிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.